இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இந்நாளில் நம்மை அழைக்கின்றார், எல்லோரும் ஒன்றாய் கூடிடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். இரு கரம் நீட்டி அழைக்கின்றார், இதயத்தை திறந்து அழைக்கின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். உதயத்தை தேடி அலைவோரின் உள்ளத்தை தேடி அலைகின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். புதிய வாழ்வில் புனிதம் பெறுவோம், புனிதன் இயேசு கொடுக்கின்றார். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். இறைவனை புகழ்வோம் வாருங்களே, இணையில்லா அன்பில் இணைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியார் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தில் ஆண்டவருடைய அன்பையும் இரக்கத்தையும் பெற்று நாம் வாழ்வதற்கான அழைப்பினை மீண்டும் ஒரு முறை இந்த பலி வழியாக பெறுகிறோம். இந்த வார்த்தை இறைவார்த்தை நமக்கு கற்றுத்தருகிற வாழ்வியல் செய்திகளை அறிந்து இன்னும் அதிகமாய் ஆண்டவரோடு நெருக்கமாய் வாழ்வதற்கான அருளை வேண்டி பலியில் கலந்து கொள்வோம். திருப்பலியில் சிறப்பாக பின்வரும் கருத்துகளுக்காக வேண்டுவோம். அருளப்பன் ஒப்புடக்கூடிய மரித்தோர் நினைவு திருப்பலியாக ஜெபிப்போம். குடும்பத்தில் மரித்த மனைவி பனிமாதவர்களுடைய ஆன்ம இளைப்பாற்றிக்காகவும், குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யார் நியாத ஆன்மாக்களுக்காகவும் அந்தோணியார் வழியாக வேண்டுவோம். யோசேப்பு ரீத்தாள் ஒப்புக்கூடக்கூடிய மரித்தோர் 1ஆம் ஆண்டு நினைவு திருப்பலி குடும்பத்தில் மரித்த அப்பா கனகராஜ் அவர்களுடைய ஆன்மா இல்லத்து இளைப்பாறுதல் அடையும்படியாகும். மேலும் குடும்பத்தில் மரித்த செல்லம்மா, சிலுவை அந்தோணி, அந்தோணியம்மாள், பெரிய அந்தோணி, மாதம்மாள், சின்ன அந்தோணி, அருளாயி, குழந்தையேசு, புனிதா, எலிஸ், பனிமாது, சவரிமுத்து, ஜோயிபி ஆண்டனி, துரைராஜ், ராஜபுஷ்பம், சத்யநாதன் மேரி, ஸ்டெல்லாம் மேரி, மேலும் குடும்பத்தில் மரித்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும், யார் நியத ஆன்மாக்களுக்காகவும் கோடி அற்புத புனித அந்தோணியார் வழியாக நாம் இப்பலியில் வேண்டுவோம். அன்பார்ந்தவர்களை, கருத்துக்களோடு நம்முடைய வேண்டுதல்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவருடைய திருப்பாதத்தில் வைத்து இறைவன் தாமே ஆசீர்வதித்திட ஜெபிப்போம். நாம் இணைந்து ஜெபிக்கிற பலியை இறைவன் ஏற்றுக்கொள்வதற்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்கள் பலவீனங்களுக்காக மனமருந்துவோம். ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகியால் இப்பொழுதும் கல்யாண புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். கிறிஸ்துவே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களின் இறைப்பற்றை கனிவுடன் கண்ணோக்கியருள உம்மை வேண்டுகின்றோ. தவ முயற்சியால் தங்கள் உடலை அடக்கி ஆளும் அவர்கள் நற்செயலின் பயனால் தங்கள் மனதை புதுப்பித்துக் கொள்வார்களாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். நினிவே மக்கள் தங்கள் தீய வழிகளை விட்டு விலகினார்கள். இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-10 முடிய. இறைவாக்கினர் யோனா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1-10 முடிய. இரண்டாம் முறையாக யோனாவுக்கு ஆண்டவரின் வாக்கு அருளப்பட்டது. அவர், நீ புறப்பட்டு நினிவே மாநகருக்கு போய் நான் உன்னிடம் சொல்லும் செய்தியை அங்குள்ளோருக்கு அறிவி என்றார். அவ்வாறே யோனா புறப்பட்டு ஆண்டவரது கட்டளைப்படி நினிவேக்கு சென்றார். நினிவே ஒரு மாபெரும் நகர். அதை கடக்க 3 நாள் ஆகும். யோனா நகருக்குள் சென்று 1 நாள் முழுதும் நடந்த பின் உரத்த குரலில், இன்னும் 40 நாளில் நினிவே அழிக்கப்படும் என்று அறிவித்தார். நினிவே நகர மக்கள் கடவுளின் செய்தியை நம்பி எல்லாரும் நோன்பிருக்க முடிவு செய்தார்கள். பெரியோர் சிறியோர் அனைவரும் சாக்கு உடை உடுத்தி கொண்டனர். இந்த செய்தி நினிவே அரசனுக்கு எட்டியது. அவன் தன் அரியணையை விட்டிறங்கி அரச உடையை களைந்துவிட்டு சாக்கு உடை உடுத்தி கொண்டு சாம்பல் மீது உட்கார்ந்தான். மேலும் அவன் ஒரு ஆணை பிறப்பித்து அதை நினிவே முழுதும் பறைசாற்ற செய்தான். இதனால் அரசரும் அரசாவினரும் மக்கள் அனைவருக்கும் அறிவிப்பதாவது, எந்த மனிதரும் உணவை சுவைத்து கூட பார்க்கக்கூடாது. ஆடு மாடு முதலிய விலங்குகளும் தீனி தின்னவோ தண்ணீர் குடிக்கவோ கூடாது. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மஞ்சாட வேண்டும். தம் தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் விட்டொழிக்க வேண்டும். இவ்வாறு செய்தால் கடவுள் ஒருவேளை தம் மனத்தை மாற்றிக்கொள்வார். அவரது கடுஞ்சினமும் தனியும். நமக்கு அழிவு வராது. கடவுள் அவர்கள் செய்தது அனைத்தையும் பார்த்தார். அவர்கள் தீய வழிகளினின்று விலகியதை அவர் கண்டு தம் மனத்தை மாற்றிக்கொண்டார். தாம் அவர்கள் மீது அனுப்புவதாக சொல்லியிருந்த தண்டனையை அனுப்பவில்லை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. என் மனம் பாடும் பாடல் இது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. என் மனம் பாடும் பாடல் இது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. நீ தரும் நேசம் நினைவினில் வாழும், நீ தரும் நேசம் நினைவினில் வாழும். நிலையில்லா பனி போல என் சோகம் மாறும். என் மனம் பாடும் பாடல் இது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. நினைவெல்லாம் மலராக நீ மலர்ந்தாய், நிம்மதி நீ கொணர்ந்தாய். நினைவெல்லாம் மலராக நீ மலர்ந்தாய்,
நிம்மதி நீ கொணர்ந்தாய். கனவெல்லாம் காதல் மீரோ, நான் கண்ணீரில் வாழும் மீனோ. கனவெல்லாம் காதல் மீரோ, நான் கண்ணீரில் வாழும் மீனோ. உன் திருவடியில் என் மனம் சரணம், உளமதிலே நீ உன்னொளி தரணும். என் மனம் பாடும் பாடலிது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. வழி மீது விழி வைத்து உனை தேடினே, இருளினில் நான் விழுந்தேன். வழி மீது விழி வைத்து ஒளி தேடினே, இருளினில் நான் விழுந்தேன். நான் என்ன வாழும் பூவோ, இல்லை உன் பாதம் சூடும் பூவோ. நான் என்ன வாழும் பூவோ, இல்லை உன் பாதம் சூடும் பூவோ. என் மனம் நீ வா, நிம்மதியை தா. என் முகம் தனிலே புன்னகையை தா. என் மனம் பாடும் பாடலிது தேவா, என்னுள்ளே தீரா தாகமிது நாதா. ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். இப்பொழுதாவது உங்கள் முழு இதயத்தோடு என்னிடம் திரும்பி வாருங்கள், ஏனெனில் நான் அருள் நிறைந்தவர் இரக்கமிக்கவர் என்கிறார் ஆண்டவர். ஆயின் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காக்கின்றார். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 11 இறைவார்த்தைகள் 29 முதல் 32 முடிய. மக்கள் வந்து கூட கூட இயேசு கூறியது, இந்த தீய தலைமுறையினர் அடையாளம் கேட்கின்றனர். இவர்களுக்கு யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது. யோனா நினிவே மக்களுக்கு அடையாளமாய் இருந்ததைப் போன்று மானிட மகனும் இந்த தலைமுறையினருக்கு அடையாளமாய் இருப்பார். தீர்ப்பு நாளில் தென்னாட்டு அரசி இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார். ஏனெனில் அவர் சாலமோனின் ஞானத்தை கேட்க உலகின் கடைக்கோடியிலிருந்து வந்தவர். ஆனால் இங்கிருப்பவர் சாலமோனிலும் பெரியவர் அல்லவா? தீர்ப்பு நாளில் நினிவே மக்கள் இத்தலைமுறையினரோடு எழுந்து இவர்களை கண்டனம் செய்வார்கள். ஏனெனில் யோனா அறிவித்த செய்தியை கேட்டு அவர்கள் மனமாறியவர்கள். ஆனால் இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, இன்று நற்செய்தி வாசகத்தினுடைய கடைசி வசனத்தை நாம் நம்முடைய சிந்தனைக்காக எடுத்துக்கொள்ள
அழைக்கப்படுகிறோம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் அல்லவா? இங்கிருப்பவர் யார்? இயேசு. இயேசு யோனாவை விட பெரியவர் என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்குள் இருப்பவர் யார் என்று நீங்கள் தெரிந்ததென்றால் நீங்கள் மிக ஆற்றல் வாய்ந்தவர்களாக மாறிவிடுவீர்கள். உங்களுக்குள் நீங்கள் யாரை வைத்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்துதான் உங்களுடைய செயல்பாடுகள் வலிமையானதாக மாறும். நீங்கள் வைத்திருப்பது என்ன? அன்பார்ந்தவர்களே, சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி இது. நமக்குள் நாம் யாரை பெரிதாய் வைத்திருக்கிறோம்? யாரை பெரிதாய் கருதுகிறோம்? எது நமக்கு முக்கியம் வாய்ந்ததாக தெரிகிறது? அதனை பொறுத்துதான் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றமே இருக்கிறது. விவிலியத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மக்கள் அடையாளம் கேட்கிறார்கள். இயேசு சொல்லுகிறார், யோனாவின் அடையாளத்தை தவிர வேறு அடையாளம் கொடுக்கப்பட முடியாது என்று சொல்லுகிறார். இங்கிருப்பவர் யோனாவை விட பெரியவர் என்று சொல்கிறார். ஏன் அப்படி சொல்கிறார்? யோனா எப்படிப்பட்டவர்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். கடந்த நாட்களில் குறிப்பாக தியானத்தின் போது யோனாவை குறித்து பல நிலைகளில் நாம் சிந்தித்து கொண்டிருந்தோம். யோனா எப்படிப்பட்டவர்? அன்பார்ந்தவர்களே, யோனா நினிவே நகருக்கு அனுப்பப்பட்ட இறைவாக்கினர். அங்கே ஆண்டவரால் அனுப்பப்பட்டார். யோனாவின் செய்தியை கேட்டவுடனே நகர மக்கள் எல்லோரும் மனமாறினார்களாம். விவிலியத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சாக்கு உடை உடுத்தி கொண்டார்கள், தங்களுடைய பாவங்களுக்காக மனவருந்தினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது யோனாவினுடைய செய்தியை கேட்டு மக்கள் மட்டும் செய்யவில்லை. அந்த நாட்டினுடைய அரசனே மேலிருந்து கீழே இறங்கி வந்து, தன்னுடைய அதிகாரத்திலிருந்து இறங்கி வந்து அவனும் மனமாறினான். அவன் மனமாறி நாட்டு மக்கள் எல்லாருக்கும் ஒரு கட்டளை பிறப்பித்தான். அன்பார்ந்தவர்களே, மிக ஆச்சரியமான ஒரு செய்தி. அந்த நாட்டினுடைய அரசன் என்ன சொல்லுகிறான் என்று சொன்னால், எல்லோரும் சாக்குடை உடுத்திக் கொள்ள வேண்டும், மனிதரும் விலங்குகளும் உட்பட. அப்புறம் என்ன செய்யணும்? எல்லாரும் ஆண்டவரை நோக்கி மன்றாட வேண்டும். அப்புறம் என்ன செய்யணும்? எல்லாரும் உங்களுடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யணும். இந்த மூன்றும் அவன் சொல்லுகிற கட்டளையாக இருக்கிறது. இவன் நீ யோசிச்சு பாருங்க, அரசன் பெரியவனா யோனா பெரியவனா? அரசன் தான் பெரியவன். அவன் தான் நாட்டுக்கே அரசன். யோனா எங்கேயோ இருந்து ஆண்டவரால் அனுப்பப்பட்டவன். அன்பார்ந்தவர்களே, மனமாற்றம் எப்போது வருகிறது? நம்ம பிள்ளைங்களுக்கு மனமாற்றம் எப்போ வரும்? பிள்ளைங்களுக்கு மனமாற்றம் எப்போ வரும்? சரி, உங்களுக்கு மனமாற்றம் எப்போ தான் வரும்? நம்முடைய வாழ்க்கையில் எப்போ மனமாற்றம் வரும்? நமக்கு சொல்லப்படுகிற செய்தி பெரியது, இந்த செய்தியை சொல்லுகிறவர் பெரியவர் அப்படின்னு நினப்பு இருந்தால் தான் என்ன செய்வோம்? மனமாற்றம் அடைவோம். நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்கறது? நீ ஒரு ஆளா? நீ எல்லாம் ஒரு அப்பாவா? நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன வரும்? மனமாற்றம் என்பதே சாத்தியமில்லை. ஆனால் நினிவே நாட்டினுடைய அரசன், நகரத்தினுடைய அரசன் என்ன செஞ்சான்னு சொன்னா, இந்த செய்தியை கேட்டவுடனே அவனே மனமாற்றத்திற்கு வந்தான். நீ யோசித்து பாருங்க, யோனான்னு ஒரு மனுஷன் வந்திருக்கான், அவன் இப்படி ஊரெல்லாம் சொல்லிக்கிட்டு திரியுதான், அதனால என்ன செய்யலாம் அப்படிங்கிற செய்தி அரசனுக்கு போயிருக்கணும். அவன் சொன்ன உடனே அரசன் மனசு மாறி இருப்பானா? கட்டாயமா யோனாவை குறித்து விசாரிச்சிருப்பான். எந்த ஊர்லேருந்து வாரான், எங்கேருந்து வாரான், எப்படி வந்தான், என்ன சொல்கிறான், எல்லாத்தையும் கேள்விப்பட்டிருப்பான். அவன் கேள்விப்படுகிற போது திமிங்கிலத்தினுடைய வயிற்றுக்குள் 3 நாள் இருந்தானாமே, அவனுக்கு இப்படி ஒரு அதிசயம் நடந்தது போலவே அவன் ஆண்டவரால் அனுப்பப்பட்ட தூதன் இது எல்லாத்தையும் கட்டாயமாக அரசன் என்கிற முறையில் தன்னுடைய பணியாளர்களை அனுப்பி சேகரிச்சிருப்பான்.
இந்த செய்தியெல்லாம் சேகரித்த பிறகு அவனுடைய உள்ளத்தில் ஒரு அச்சம், அவனுக்குள்ளாக என்ன தோன்றுகிறது என்று சொன்னால், நான் பெரியவன் அல்ல, எனக்கும் மேல் பெரியவன் ஒருவன் இருக்கிறான். நான் வைத்திருக்கக்கூடிய செய்தி பெரிதல்ல, எனக்கும் மேல் ஒருவன் கொண்டு வந்திருக்கக்கூடிய செய்தி பெரியது அப்படின்னு நினைச்சதுனால தான் அந்த அரசன் உடனே மனமாற்றத்திற்கு நாட்டு மக்களை அழைத்தான். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலும் எப்போது மனமாற்றம் வரும்? உங்களுக்கு சொல்லப்படுகிற ஆண்டவருடைய வார்த்தை நீங்கள் அன்றாடம் கேட்கக்கூடிய வார்த்தைகளை விட விலை மதிப்பில்லாதது, உயர்ந்தது, சிறந்தது என்று எப்போது நீங்கள் எண்ணுகிறீர்களோ அப்போதான் மனமாற்றம் வரும். இங்கே சொல்லுகிற குருவானவரோ வேறு ஏதோ ஒரு பணியாளரோ இறைவார்த்தை பகிர்ந்து கொள்கிறார் என்று சொன்னால் அவர் சொல்வது அவருடைய வார்த்தை அல்ல, ஆண்டவருடைய வார்த்தை அப்படி நீங்க நினைக்கணும். அப்படி நினைச்சாதான் என்ன வரும்? மனமாற்றவர். பேசுறது எங்க அம்மா இல்ல, சொல்றது எங்க அப்பா இல்ல, அவங்க வழியாக ஆண்டவர் பேசுறார், ஆண்டவர் சொல்லுறார் அப்படின்னு பிள்ளை நினைச்சாதான் என்ன வரும்? மனமாற்றவர். ஆகவே நினிவே நகர மக்கள் மனமாறுவதற்கு யோனா அல்ல, யோனாவின் உள்ளத்தில் இருந்த ஆண்டவருடைய வார்த்தை. இங்கே யோனாவை விட பெரியவர் யாரு? இயேசு. யோனா கொண்டு வந்த செய்தியை விடவும் அந்த செய்தியே யார்? இயேசுதான். அவர்தான், அவரை குறித்து தான் யோனாவே சொன்னார். யோனா கொண்டு வந்த செய்தியே மீட்பின் செய்திதான், மனமாற்றத்தின் செய்திதான், வாழ்க்கையில் புதிய வாழ்வுக்கான அழைப்பு தான். அதெல்லாம் யார் சொல்லப்படுகிறது? யாரை குறித்து சொல்லப்படுகிறது? ஆண்டவர் இயேசுவை குறித்து முன்னறிவித்து சொல்லப்பட்ட செய்திதான். ஏனென்றால் இயேசு கொண்டு வந்தது மீட்பின் செய்தி. இயேசுவே மீட்பர், அவர்தான் மீட்பும் செய்தியுமாய் இருக்கிறார். அப்படி என்று சொன்னால் யோனாவை விட இவர் பெரியவர். இப்ப உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறவர் யார் அப்படின்னு நீங்க கேட்டு பார்க்க வேண்டியிருக்கிறார். கொஞ்ச நாளா யார் அந்த சாரு அப்படின்னு கேட்டது மாதிரி உங்க உள்ளத்தில் இருக்கக்கூடிய சாரு யார் இல்லையா? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த சார் யார்? உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவன் யார் அப்படின்னு நீங்க கேட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா பெரிய மாற்றவர் தூய பவுலடியா சொல்லுவார், இது நானாக செயலாற்றவில்லை, எனக்குள் இருந்து செயலாற்றுகிறவரின் துணை கொண்டு எதையும் செய்கிற ஆற்றல் எனக்கு உண்டு சொன்னாரா? சொல்லலையா? அப்போ அவருக்குள் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் தான் அதை செயல்படுத்த வைத்தது. அதே போல தூய பேதுரு சொல்லுகிறார், என்னிடத்தில் பொன்னோ வெள்ளியோ இல்லை, உனக்கு அள்ளி கொடுப்பதுக்கு ஒன்றும் இல்லை, ஆனா எனக்குள் இருப்பதை நான் உனக்கு தருகிறேன், ஆண்டவர் இயேசுவின் பெயரால் நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட. சொல்ல முடியும். எப்ப சொல்ல முடியும்? உங்களுக்குள்ள யார் இருக்கிறாரு, உங்களுக்குள் இருக்கக்கூடியவர் பெரியவர் அப்படின்னு நீங்க கண்டுபிடிச்சாதான். அந்த பெரியவரை நீங்க கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? முதல்ல சாக்கோட உடுத்திக்கிடணும். வீட்டுக்கு போங்க, சாக்கோட உடுத்துங்க. அப்படிதானா பைபிள் சொல்லுகிறது? நீங்கள் பாருங்க, இன்றைக்கு முதல் வாசகத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை தான் பார்க்குறோம். யோனா 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிங்க. மனிதரும் விலங்குகளும் சாக்கு உடை உடுத்தி கொண்டிருக்க வேண்டும், ஒவ்வொருவரும் கடவுளை நோக்கி மன்றாட வேண்டும், தீய வழிகளையும் தாம் செய்து வரும் கொடுஞ்செயல்களையும் இப்படி விட்டொழித்தால் என்ன நடக்குமா? ஒருவேளை கடவுள் தன் மனத்தை மாற்றிக்கொள்வார், கடவுள் தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்வார். ஆண்டவருடைய மனசையே மாற்றுகிற ஆற்றல் எதற்கு இருக்குது? செபம், தவம், தர்மத்துக்கு இருக்கு. சரிதானா? இறைவேண்டல், அறச்செயல்கள், நோன்பு, இந்த மூன்றுக்கும் என்ன இருக்கு? ஆண்டவருடைய மனசை மாற்றுகிற அளவுக்கு ஆற்றல் இருக்குதான். அப்போ நீங்க கண்ணீர் வடிச்சு அழுது ஜெபம் பண்ணி நோன்பு இருந்து தர்மம் செஞ்சு நீங்க வாழ்வீங்கன்னு சொன்னா ஆண்டவருடைய மனசே மாறி போகுமா? நீங்கள் மனமாற்றம் அடைவதை பார்க்கிற போது ஆண்டவருடைய மனம் மாறிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த தவக்காலம் அதற்கான அழைப்பு தருகிறது. நம்முடைய உடலை வருத்தி கொள்வது அதற்காகத்தான். சாக்கோடை உடுத்தி கொள்ளுங்கள் என்பது என்ன? உங்கள் உடலை வருத்தி கொள்ளுங்கள், உங்களுடைய உடலை வருத்தி கொள்ளுங்கள். உங்களுடைய உடலுக்கு இன்பம் தருகிற
உங்களுடைய உடலுக்கு சுகம் தருகிற உணவோ சுகமோ அதை வருத்தி கொள்வதற்கு நாம் முன் வரணும் அப்படிங்கிறது முதல் செய்தி. ஒவ்வொருவரும் மன்றாட வேண்டும். அது ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கிற ஜெபம், அது அவருக்கு தெரிகிற விதத்தில் ஜெபிக்கிற ஜெபம். அடுத்து பாருங்க, தீய கொடுஞ்செயல்களை விட்டொழித்தல் அப்படின்னு சொன்னால் உங்களுடைய உள்ளத்தை ஆண்டவர் பக்கமாக ஏறெடுத்து நன்மையை செய்தல். தீமையை விட்டொழித்தல் என்றால் என்ன? நன்மையை செய்தல் அப்படின்னா தர்மம் செய்தல். எல்லா நாளுமே இந்த மூணையும் சொல்லித்தான் வரும். ஒவ்வொரு நாள் வாசகத்தை நீங்கள் வாசித்துட்டே வந்தீங்கன்னா தவக்காலத்தில் முதல் வாசகம் நற்செய்தி வாசகம் இந்த மூணையும் சொல்லித்தான் வரும். உடல் உள்ளம் ஆன்மா இந்த மூணையும் சொல்லித்தான் வரும். அதனால் நீங்கள் செய்ய வேண்டியது, நாம் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று தான். என் அன்பு பிள்ளைகளே, உங்களில் இருக்கிறவர் எல்லாரிலும் பெரியவர், யோனாவை விடவும் பெரியவர் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, சங்கடப்பட வேண்டியதில்லை. ஐயோ நாளைக்கு என்ன செய்வோம், அடுத்து என்ன நடக்கும், பிள்ளைகளுக்கு என்ன நடக்கும், ஐயோ இப்படி விட்டுட்டு போகிறோமே அது என்ன செய்யும், இது என்ன செய்யும், எதை பற்றியும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உங்களுள் இருக்கக்கூடிய பெரியவர் உங்கள் பிள்ளைகளுக்கும் கடத்தப்படுவார், பிள்ளைகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுவார். அதை நீங்கள் கொடுத்துருங்க, மற்றதை ஆண்டவர் பார்த்து கொள்வார். சிந்திப்போம். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். புதுமை நினைவின் அலைகளினால் நான் பூ போல் மனதை அலங்கரித்தேன். இறைவனின் அருள் மொழி கோபுரத்தில் நான் இருவெளி தீபங்கள் ஏற்றி வைத்தேன். ஆவியின் அருளால் வாழ்ந்திடுவேன் நான், ஆண்டவர் குரலாய் மாறிடுவேன். ஆவேல் அழித்திட்ட ஆடாவே, ஆவேல் அழித்திட்ட ஆடாவே நான் அபிரகம் தந்த மகனாவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையது உங்களுடையதுமான இந்த பலி எல்லாமல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருப்பெயருக்கு ஒப்பு கொடுக்குமாறு நீர் கொடுத்தவற்றை நாங்கள் உமக்கு காணிக்கையாக்குகின்றோம். அதனால் நீர் இவற்றை எங்களுக்கு அருளடையாளமாக மாற்றுவது போல இவை எங்களுக்கு நிலையான அருமருந்தாக விளங்கிட செய்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியல்லோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானதுதரோடு சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் மது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று.
ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்து அருந்திய வெண்கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுனின்று ஊழியும் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயரந்தோணி சாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் ஒரு திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்கோடு துயில் கொடுக்கிற எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னை தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்னென்றும் உமக்கு உரியதே. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவாறு விண்ணக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்று உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முத்திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி திருவிழத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்னென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கிறிஸ்துவின் திருவுளத்துமை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறரன்பை என் பணியில் நான் ஏற்கையில், உன்னன்பு உயிர் தந்து வாழ்வாயிடும். இறைவார்த்தையில் நிறைவாகுவே, மறைவாழ்விலே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. உன்னோடு நான் காணும் உறவானது, உள்ளத்தை உருமாற்றி உனதாக்கிடும். பலியான உனை நானும் தினம் ஏற்கையில், எளியேனில் உன் வாழ்வு பொழியாகிடும். உன் மீட்டலார் எனில் மாற்றங்கள், உன் தேடலார் எனில் ஆற்றல்கள். வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே.
இறைவா இறைவா வருவாய் இங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழி காட்டுமே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, தவக்கால திருப்பயணம் வருகின்ற வெள்ளிக்கிழமை இரவு 9:30 மணிக்கு நமது ஆலயத்திற்கு முன்பாக புறப்படும். ஆகவே ஒரு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு பேருந்துக்கு பெயர் கொடுத்திருக்கக்கூடியவர்கள் இன்னும் ஒரு சிலர் பணம் கொடுக்காமல் இருக்கிறீர்கள். நாம் தயவு கூர்ந்து உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்துவது அதுதான். ஆகவே பணத்தை உறுதியாக செலுத்தி நீங்கள் உங்களுடைய வருகையை உறுதிப்படுத்தி கொள்ள அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு சிலர் சனிக்கிழமை பயணம்னு போட்டிருக்க அப்படின்னு நினச்சிட்டு சனிக்கிழமை நைட்டு தானோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி கிடையாது. சனிக்கிழமை பயணம் போய்கிட்டு இருப்போம் அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டே கிளம்புறோம். அப்போ வெள்ளிக்கிழமை சிலுவை பாதையெல்லாம் இருக்குது, பூசை இருக்குது. சிலுவை பாதை பூசை முடிஞ்ச உடனே 8:30க்கெலாம் பேருந்து வந்துவிடும். 9:30 மணிக்கு நம்ம இங்கேருந்து கிளம்புறோம். அதனால் 9:30 தானே 10 மணிக்கு வருவோம் அப்படின்னு நினைக்கப்படாது. பேர் கொடுத்துருக்கிறவங்க 9 மணிக்கு பூசை முடியும் போது எல்லாம் தயார் நிலையில் இருக்க வேண்டும். அதற்கு ஏற்றாற் போல் நீங்கள் ஏற்கனவே புறப்பட்டு தயாராக இருக்க வேண்டும். பூசை முடிஞ்சு அதுக்கப்புறம் போய் நம்ம எல்லாம் ரெடியாகி அப்புறம் கிளம்பிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஆகவே தயவு கூர்ந்து இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு எல்லா இறை மக்களும் பங்கேற்பு செய்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நாளை காலையில் நமது ஆலயத்தில் திருப்பலி நடைபெறும். நாளை மாலையில் அல்ல, நாளை காலையில் திருப்பலி நடைபெறும். நாளை மறுநாள் வெள்ளிக்கிழமை மாலையில் சிலுவை பாதை, அதனைத் தொடர்ந்து திருப்பலியை தொடர்ந்து தவக்கால திருப்பயணம். ஞாயிற்றுக்கிழமை பயணம் சென்றுவிட்டு வருவது கொஞ்சம் தாமதமாகிவிடும் என்பதனால் காலையில் திருப்பலி இல்லை, மாலையில் ஞாயிற்றுக்கிழமை திருப்பலி நடைபெறும் என்பதனை அன்போடு தெரியப்படுத்திக் கொள்ளுகிறேன். எழுந்து நிற்போம், ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமக்களை காத்தருளும். உமர் அடையாளங்களால் எங்களுக்கு ஊட்டமளிக்க நீர் தவறுவதில்லை. இவை தரும் புத்துணர்வு எங்களுக்கு நிலைவாழ்வை வழங்கிட அருள் புரிய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று.